என்ன மாயா, என்ன பண்ற நீ? சொல்றேன். இதுல இருக்கிறதெல்லாம் நீ ரசிச்சு ருசிச்சு சாப்பிடணும். சரின்னு சொல்லுடா. எனக்கு எதுவும் வேண்டாம் மாயா, டயர்டா இருக்கு. டயர்டா? உனக்கு குடுக்கறதெல்லாம் நீ கொஞ்சம் கூட மிச்சம் இல்லாம சாப்பிடணும், இல்ல உன்னை அப்படியே கொன்னுடுவேன். என்ன இன்னைக்கு ஒரு மாதிரியா இருக்க, என்ன ஆச்சு? ஆமா, இனிமே இப்படிதான். அப்படின்னா? முதல்ல நான் குடுக்கறத ஏன் எதுக்குன்னு கேட்காம சாப்பிடு, நான் சொல்றேன். மல்லிகைப்பூ. என்ன பண்ற? நீ தானே குடுக்கறத ஏன் எதுக்குன்னு கேட்காம சாப்பிடணும்னு சொன்ன. மல்லிகைப்பூவை சாப்பிட யாராவது வாங்கிட்டு வருவாங்களா? நிஜமாவே நான் எதுக்காக மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்திருக்கேன்னு உனக்கு தெரியலையா? ஓ, என் கையால உனக்கு மல்லிப்பூ வச்சு விடணும், அவ்வளவுதானே? தோ வச்சு விடுறேன். என்ன இன்னைக்கு ஒரு மாதிரி மார்க்கமாவே இருக்க? ஆமாண்டா, இன்னைக்கு நான் ஒரு மாதிரியா தான் இருக்கேன்னு வச்சுக்கோயேன். ஆமா, எப்படி கண்டுபிடிச்ச? அது அப்படிதான். நெக்ஸ்ட். மாயா, அல்வா. சினு, இந்த மல்லிகைப்பூ அல்வாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உன் முகமே தெளிவாகுது. டியூப்லைட், நான் மல்லிகைப்பூவோட வரும்போது நீ புரிஞ்சுக்க வேண்டாமா? என்னது இது புதுசா இருக்கு? வழக்கமா மல்லிப்பூவும் அல்வாவும் நான் தானே வாங்கிட்டு வருவேன். டேய், ஏன்டா கத்துற? என்னது இது புதுசா இருக்கு? வழக்கமா மல்லிப்பூவும் அல்வாவும் நான் தானே வாங்கிட்டு வருவேன். டேய், மெதுவா தான் பேச சொன்னேன். அதுக்காக நீ என்ன பேசுறேன்னு காதலிய விழாத அளவுக்கு பேசுவியா? சொல்ல மாயா, உன்னோட பேச்சு, சிரிப்பு, நடவடிக்கை எல்லாமே புதுசா இருக்கே. இன்னைக்கு எதுக்கு அல்வா? ஆம்பளைங்க தான் பொம்பளைங்களுக்கு அல்வா கொடுப்பாங்களா? பொம்பளைங்க கொடுக்க கூடாதா? நீதான் அல்வா கொடுக்கறதுல கில்லாடி ஆச்சே. நான் எவ்வளவு ஆசையா உனக்கு பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்தா நீ அல்வா கொடுக்கறேன்னு சொல்ற? அது வந்து மாயா, நீ வழக்கமா கொடுப்பேல ஒரு அல்வா, அத பத்தி நான் சொன்னேன். இனிமே உனக்கு அந்த அல்வா கொடுக்க மாட்டேன். என்னடி ஆச்சு உனக்கு? இப்ப காட்டுறதெல்லாம் வெறும் ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சர் பாரு. மெயின் பிக்சரா? பாத்தியா? ஆப்பிள், ஆரஞ்சு, கொய்யா, திராட்சை, முந்திரி. என்னது இது? எதுக்கு இதெல்லாம்? உனக்கு தான் சீனு. ஐயோ, நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்ல. இது நிஜமா இல்ல கனவானே புரியல. இரு, நான் இப்ப கிளி பாக்குறேன். ஹே, இது நிஜமானா அதுக்கு உன் கைய கிள்ளி பார்க்கணும், ஏன் கைய கிள்ளி பார்க்க கூடாது. ஐயோ, சர்ஜரி பண்ணது வலிக்குதாடா? நீ ரூமுக்கு வரது வரைக்கும் வலிச்சது, ஆனா இப்ப வலிக்கல. நான் இப்போ ரொமான்டிக் மூட்ல இருக்கேன், ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். நானும் ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கேன். ஐ அம் வெரி வெரி ஹாப்பி மாயா. நம்ம பேசுற விஷயங்கள் அந்த புவனாவுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்டு உன்னை வருத்தப்படுத்திருக்கேன் சீனு. உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம உன்னை நான் எவ்வளவோ கஷ்டப்படுத்திட்டேன். ஆனா நீ அதெல்லாம் ஒரு விஷயமாவே எடுத்துக்கல. எப்படி சீனு உன்னால முடிஞ்சது? மாயா, நீ பாரு, இப்ப ரொமான்ஸ் சீன் சொன்ன, இப்ப எதுக்கு நீ எமோஷனல் சீனா மாத்திட்டு இருக்க? இல்ல சீனு, எனக்கு மனசு விட்டு பேசணும், உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும். எதுக்கு மாயா? நான் உன்னை ஹர்ட் பண்ணிருக்கேன்டா.
உனக்கு அந்த ஃபீலிங்கே இல்லையா? மாயா, எனக்கு அந்த ஃபீலிங் எல்லாம் இல்ல. நான் இப்போ வேற ஃபீலிங்கா இருக்கேன். நீ ஃபிளாஷ்பேக் எல்லாம் பேசிட்டு இருக்காத. இப்ப பிரசன்ட் டைம்க்கு வா. நம்ம ஹாப்பியா இருக்கணும். ஓகேவா? ஷூ டே, உன்னால எப்படிடா இப்படி இருக்க முடியுது? உன்ன மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். நிஜமாவே என் மேல உனக்கு கோவம் இல்லையா? ஹே, உன் மேல நான் எப்படி கோவப்படுவேன்? நீ என் உசுர்றி. சாரி சினு, ஐம் ரியலி சாரி. வாழ்க்கையில இனி ஒரு நாளும் நான் உன்னை தப்பா நினைக்க மாட்டேன், சந்தேகப்பட மாட்டேன்.